ரம்யா, ரம்யா, ஏய் என்னாச்சு? நீ உடனே வர சொன்ன, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ திரும்பு. இப்போ சொல்லுமா. ஃபர்ஸ்ட் நீ திரும்பு. சொல்லுங்க. பி ஏ பாப்பா பாப்பா. அப்ப நான் அப்பாவை போறேன். நான் அப்பாவை போறேன். உனக்கு என்ன வேணும் எனக்கு நான் வாங்கி தரேன். இந்த மாதிரி டைம்ல எங்க அம்மா அப்பா கூட நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. அவ்வளோதானே. உங்க அப்பாவா? எல உனக்கு கொல்லாம் விட மாட்டோம்ல அப்படின்னு பாரு. அவரா? சரி, உனக்காக பண்றேன். அப்படியே அத்தை மாமா கூட இருந்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. விளங்கிரும். ஒரு குடும்பத்தையே சமாளிக்க முடியாது, இதில் 2 குடும்பம் வேறையா? சரி, உனக்காக பண்றேன். எதுக்கடி வந்திருக்கான்? உங்க பொண்ணு மாசமா இருக்கா. உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க வந்து கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்க, நான் கட்டாயப்படுத்தல. சரி வரோம். ஆனா உங்களுக்காகவோ அவளுக்காகவோ இல்ல, அவ வயித்துல விளற எங்க பேர குழந்தைக்காக. அப்போ அந்த தாடிக்காரன் வரானா? ப்ளீஸ் மாமா. வரோம், ஆனா உனக்காக இல்ல, உன் வயித்துல வளர்ற எங்க வீட்டு குடும்ப வாரிசுக்காக. ஆமா, அப்ப அவங்கள வருவாங்கல்ல? இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் பிரச்சனை இருக்கு. என்ன ரம்சே, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஹாப்பி தானே? இப்பதாங்க வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. வசந்த், டே வசந்த், என்னடா ரூம் இது? இதுல எப்படா இருக்கிறது? அவங்களுக்கு மட்டும் அட்டாச்டு பாத்ரூம். இந்த குருவி கூட மாதிரி ஒரு ரூம் கொடுத்துட்டு இங்க இருந்தா எப்படா இருக்கிறது? இருக்குன்னு கிளம்ப சொல்லு. டேய், அங்கனா புலம்பிட்டு இருக்க? உங்க அம்மா ஏசி இல்லாம இருக்க மாட்டான்னு தெரியாதா? இங்க ஃபேனே சுத்த மாட்டேங்குது. நீங்க இப்படி யோசிச்சுக்கிட்டே இருங்க, நாங்க கிளம்புறோம். This is totally unfair. ஏங்க, போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம கிளம்பலாம். நீங்க வேணா எங்க ரூம் எடுத்துக்கோங்க. அங்க ஏசி அண்ட் அட்டாச் பாத்ரூம் தான் இருக்கு. எடுத்துக்கோங்க. இப்ப சொல்லு, நீங்க போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் ரூம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன். ஓகே டார்லிங். அம்மோ, இவங்க தானே பெத்தாங்களா? என்ன ஏதோ ஆசனம் ஒரு தூக்கிட்டு வந்துருப்பாங்க கூட. அம்மியா,
என்னப்பா ஆச்சு? என்னம்மா அந்த தாடிக்கார ரூம்ல கட்டில் மெத்த எங்களுக்கு வெறும் பாய் தலைவலி தானா? நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், அவங்க டவுன்ல இருந்து வந்திருக்காங்க, அதனால தானே. மா என்னவா பேசிட்டு இருக்க? சுப்பு நமக்கு இங்க மரியாதை இல்ல, வா போலாம். அப்பா ஆமா வேணும், உங்களுக்கு மெத்த தானே வேணும், நான் ரெடி பண்றேன். எல்லாம் அங்க கேட்டாதான் கிடைக்கும் போல இருக்கு. ஓ சுப்பு, என்னையாவது ஆசிரமத்துல இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன், உன்னையெல்லாம் குப்பத்தொட்டில இருந்து எடுத்திருப்பாங்க போலயே. போங்க. ஏ ரம்யா, நீ என்ன மாடிப்படி ஏறிட்டு இருக்க? குழந்தை வயித்துல இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ரம்யா, மாடிப்படி மட்டும் இல்ல, கைய கால் நீட்டி வேலை செஞ்சாதான் சுகப்பிரசவமாகவும் குழந்தையும் நல்லபடியா பிறக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல கீழே இறங்கி வா. மேல வா. கீழே வா. அத்தை உள்ள வாங்கத்த. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்களே பாருங்க. அம்மாவும் புள்ளியும் தனியா இருக்கும்போது நான் எதுக்கு? பாத்தியாடி உங்க மாமியார் கொழுப்ப எப்படி பேசிட்டு போறான்னு. ஏ ரம்யா, 3ஆவது மாசம் தாலி போத்துக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா உங்க வீட்டுல? ரம்யா, அதெல்லாம் போக போக பழகிரும். செய். என்ன பழக்கமோ என்னமோ பண்ணி தொலைங்க. ரம்யா, ஆஸ்பத்திரிக்கு போனேன், டாக்டர் அம்மா என்னம்மா சொன்னாங்க? பாப்பா நல்லா ஹெல்தியா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. டே வசந்த், இனிதான் உன்னோட வைஃப் ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க அத்தை. பாய் பேபி பிறந்தா எங்க டேட் பேர் தான் வைக்கணும். ரம்யா, எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம குலசாமி பேர் தான் வைக்கணும். வாட் வாட் குலசாமி? டேய் வசந்த், என்ன குலசாமி பேரு? ஐயனார், தலைவெட்டி ஐயனார். வாட்? தலை வெட்டி ஐயனார். How to call? தலை வெட்டி ஐயனார் கம், தலை வெட்டி ஐயனார் கோ. What is it? What a countryman he is. கண்ட்ரி இந்தியா இந்தியா. உங்க அப்பா பேர் என்ன? My dad name is Arya. என்னது ஆரியாவா? ஆரியா ஏலியா ஏட்டன் வச்சிருக்காங்க ஒரு பேரு. No 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 no. Arya only. ஐயனார், Arya. ஐயனார், Arya. ஐயனார். டேய் வசந்த், ஆர்யா தான்டா. குழந்தைக்கு நாங்க ஆல்ரெடி பேர் டிசைட் பண்ணிட்டோம். ஓ, அதுவும் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அப்ப வளகாப்பு எங்க வீட்டுல தான். நோ 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 நோ. பேபி ஷவர் எங்க வீட்ல தான். எங்க வீட்டுல தான். இதுக்காக உங்க பட்டி கட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாது. எங்க வீட்ல தான் பேபி ஷவர். உங்க குரலி கொடுத்து எங்க காடு எவ்வளவோ மேல். சி டி. எனக்கு இங்கிலீஷ் தெரியும். டாக்டர் ரம்யாவை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இங்கேயே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். Hey வசந்த், then why did you call us? Why should we come here? அப்போ நான் மொட்டை நம்ம குலசாமிக்கு தான். What? My grandson, my temple. மொட்டை எங்க டெம்பிள்ல தான். ரம்யா, நம்ம சாமிக்கு தான் மொட்டை. அந்த தாடிக்காரன் பேசானது சொல்லு. வசந்த், மீசக்காரன் பேசாம இருக்க சொல்லு. He is crossing his limit. அதெல்லாம் கிடையாது, நமக்கு தான் மொட்டை, நம்ம குலசாமிக்கு தான் மொட்டை போட்டாகணும். No 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 no. இதுக்கு பெட்ரு சலன் கடை கூட்டு போய் சரிச்சு விட்டுடலாம். அப்பவே சொன்னேன் இவங்களா கூப்பிட வேணான்ட்டு. இல்லை, உனக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி மெதுவா வேலை செஞ்சேன்னா தான் குழந்தை சுகப்பிரசவமா நடக்கும். என்னம்மா? வாட் இஸ் திஸ்? கரெக்டா ஸ்ட்ரெச் பண்ணு. காலை மேல தூக்குமா. இதே பொசிஷன்ல 10 செகண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் காலை நேரம் நீட்டு. இப்படி எல்லாம் பண்ணினாதான் குழந்தை சுகப்பிரசவத்துல நல்லா பிறக்கும். ரம்யா, முட்டை மீன் எல்லாம் சாப்பிட்டா தான் வயிற்றுல இருந்த குழந்தைக்கு நல்லது. அப்பந்தான் குழந்தை புஜிட்டிக்கா பிறக்கும். நான் சாப்பிடு. என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. நடிக்காத. காலையிலேருந்து எல்லாரும் கொடுக்குறதே சாப்பிட்டா இப்படி தான்.
மொத்த பிடிக்கல சாப்பிட முடியலன்னு தெரியுதுல்ல, வேணான்னு சொல்றதுக்கு என்ன? இல்லைங்க, அவங்களே ஆசையாக கொடுக்குறாங்க. அப்போ போய் நான் வேணான்னு சொன்னா ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா? ஓகே, அவங்க ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க, சரி. நல்லா முடியல, ஏன் கஷ்டப்படுற? ரம்யா, இந்த துணியில கொஞ்சம் காய போட்டுருமா. ரம்யா, யாருக்கிட்ட வராதீங்க, தள்ளியே நில்லுங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், எல்லாரும் அவர்கிட்ட வேலை வாங்குறீங்களே தவிர ஒருத்தராவது ஆசையா 2 வார்த்தை பேசியிருப்பீங்களா? காலையில் டீல இருந்து நைட் டிஃபன் வரைக்கும் எல்லாத்துலையும் போட்டி. நீங்க என்ன எங்களுக்காக வந்தீங்க? இல்ல, உங்க கௌரவத்துக்காக வந்தீங்க. உங்களுக்கு உங்க பேர குழந்தை வேணும், ஆனா உங்க பையனுக்குள்ளே வேணாம். ஏன்னா நாங்க தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம்ல. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டான்னு ஒரே காரணத்துக்காக தான் உங்களெல்லாம் வர சொன்னேன். இப்ப என் பொண்டாட்டி குழந்தை மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, அப்பன்னு பார்க்க மாட்டேன், மாமன்னு பார்க்க மாட்டேன். நீங்க பார்த்துக்கிட்டதெல்லாம் போதும், தயவு செய்து எல்லாரும் கிளம்புங்க. யாரும் முன்னாடி நிக்காதீங்க. என்னங்க, இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க. இதுக்கு 5 டீ? என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அதான் அத்தை. அவங்க போயிட்டாங்க, இனி வரமாட்டாங்க. அவங்க நினைச்சு வெளுத்த கெடுத்துக்காது, சரியா? இல்லைங்க, அவங்க என் நல்லதுக்காக தான். உன்னை கஷ்டப்படுத்துற எந்த நல்லதும் தேவையில்லை, புரிஞ்சுக்கோ. இவ்வளோ பெரிய வீட்டில் நமக்குன்னு யாருமே இல்லையாங்க? நமக்கு மட்டும்தான் யாரும் இல்லைன்னு பார்த்தா நம்ம பாப்பாவுக்கும் யாரும் இல்லாமல் போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குங்க. என்னதான் அவங்க ஏதோ பண்ணியிருந்தாலும் எல்லாரும் கூடவே இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. இனிமே அவங்க வரவே மாட்டாங்களா? வருவாங்க, உனக்காக நான் வர வைக்கிறேன். இப்போ கட் பண்ணி விடுறாரு. உங்கள் அப்பா கூப்பிட்டு பார்க்கலாம். எடுக்க மாட்டார். எடுத்து பேச வேண்டியதுதானே? என்னமோ தெரியலே, என் ஃபோன் எடுக்கிறதுக்கே ஒரே கில்ட்டியாக இருக்குது. நம்ம பையன் பேசுனது மனசுங்களை ஓடிக்கிட்டே இருக்குது, மனசெல்லாம் ரணமாக இருக்குது. நம்ம அப்படி பண்ணிடக்கூடாது தான், ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மீசக்காரன் தாண்டி. அவன் மட்டும் கிடைச்சான். சம்பந்தி, என் சம்பந்தி, அந்த தாடிக்காரமெல்லாம் ஒரு ஆள். அவன் மாத்திரம் என் கையில் கிடைச்சான். ஏங்க, அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அன்னைக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அதை நான் ரோட்ல தொலைச்சிட்டு காணோன்னு சொல்லி அழுதுட்டு உட்காந்துருந்தேன். அப்ப அவர் வந்து 5000 ரூபாயை கையில கொடுத்து சம்பந்திட்ட சொல்ல வேணான்னு சொன்னாரு. ஆமாங்க, அன்னைக்கு மார்னிங் நீங்க வாக்கிங் போனப்போ
எனக்கு ரொம்பவே வீசிங் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயம் அவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்ப அவரு மட்டும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இந்நேரம் நான் இப்போ உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பேனான்னு கூட தெரியல. இங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே இல்லைங்க. நம்ம ஒருத்தரை கெட்டவங்கள பாக்குறோம்னா கெட்டவங்களா பாக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த காரணத்தை எடுத்துட்டு பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கள தான் தெரிவாங்க. இந்த வீடு ஃபுல்லா அவங்க ஞாபகமா தாங்க இருக்கு. எங்க பார்த்தாலும் அவங்க மட்டும்தாங்க ஞாபகத்துக்கு வராங்க. அவங்களும் நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்களா? நான் வேணா அவங்கள்ட்ட நேரில் போய் பேசிட்டோமா? எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பி வசந்த், ரியலி எம் சாரிடா. என்ன மாமா பெரிய வார்த்தை சொல்லிட்டு? நாங்கள் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். நீங்க சின்ன பசங்க, என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் பெரியவங்க நாங்க தான் அதை பொறுத்து போயிருந்திருக்கணும். இவ்வளோ நாள் எது முக்கியம்னு தெரியாமல் இருந்திருக்கோம்டா. ஆமாப்ல, இப்போ தான் எது முக்கியம்னு எங்களுக்கே புரிஞ்சிருக்கு. பாப்பா பிறக்கிறதுக்குள்ளேயே நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டான்ல. ஆமா, பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க எல்லாரும் பெரியம்மா. இங்கெல்லாம் இருக்காதும்மா. என்ன பொண்ணு பிறந்தா ஆரா, பையன் பிறந்தா சுகன். இது எங்கள் பேரே இல்லையே. அனிதா, ரமேஷ், ஆரா. சுப்பு, முருகன், சுகன். சூப்பர்டா, நைஸ், சூப்பர் தான்டா. சரி, சிரிச்சது போதும். பாப்பாக்காக சொல்ல வேண்டிய சொல்லிடலாங்களா? நீங்க எல்லாரும் நம்ம இஎம்ஐ சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஓகே, பை.